இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கோதுமை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு உருண்டை. இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோதுமை 250 கிராம், பாசிப்பருப்பு 175 கிராம், கடலைப்பருப்பு 75 கிராம், ஏலக்காய் பொடி சிறிதளவு, நெய் 200 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கோதுமை இது மூணுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா வந்து செவக்க வறுத்துக்கணும். அதாவது ரொம்ப செவக்க கூடாது, கொஞ்சம் கோல்டன் கலரை தாண்டி அந்த பருப்பு பிளஸ் கோதுமையினுடைய வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி டைம் வரைக்கும் நீங்க வறுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா இதுல வந்து கணக்கு என்ன மெஷர்மெண்ட் கணக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது வந்து கோதுமை வந்து நீங்க 1 டம்ளர், உங்க வீட்டுல எந்த டம்ளராலையும் 1 டம்ளர் நீங்க போடுறீங்க அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, சர்க்கரை வந்து 1க்கு 2 பகுதி. ஸோ வந்து நீங்க சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாதான் உங்களுக்கு இந்த உருண்டையில டேஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா சப்போஸ் எங்களுக்கு சர்க்கரை பிடிக்காது சார் அப்படின்னீங்கன்னா நீங்க நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணலாம், அல்லது இதுவும் வேண்டாம் அப்படின்னா வெல்லம் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து எவ்வளவு சத்து உள்ளது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கோதுமை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுமே ரொம்ப சத்தானது உள்ளதுதான். ஸோ அதனாலதான் இந்த ஸ்நாக்ஸை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பேன் வச்சிருக்கேன். இந்த பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் எதுக்குன்னா இந்த பேன்ல சப்போஸ் சூடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த பேன் சூடான பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நாம எடுத்து வச்ச கோதுமை, இந்த கோதுமை இருக்கு இல்லையா, இதை வந்து நாம வந்து வறுக்கணும். ஸோ இந்த வறுக்கும் போதே உங்களுக்கு கோதுமை வறுபட்டுது அப்படின்னா ஒரு வாசனை நல்லா வரும். அந்த மாதிரி வறுக்கணும் நீங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து கோதுமையை கொஞ்சம் வச்சு நல்லா வறுக்கிறேன். கொஞ்சம் நல்லா செவக்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, லைட்டா நமக்கு வந்து கோதுமை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த நேரத்துல அடுப்பை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட கோதுமை வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த சிவப்பு கலர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லா வாசனையும் நல்லா வந்துச்சு. இதுக்கு மேல விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தேஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோதுமையை இன்னொரு பிளேட்ல மாத்திக்கலாம், ஆறட்டும். அதன் பிறகு நம்ம பவுடர் பண்ணலாம். இப்போ எடுத்து வச்ச பாசி பருப்பை நாம என்ன பண்ணோம், அதே மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து கோதுமையை வறுத்தோமோ அதே மாதிரி பாசி பருப்பையும் நம்ம பொறுமையா வறுக்கணும். இந்த பாசி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். அப்பதான் அந்த பாசி பருப்புக்கு ஒரு வாசனை வரும், அது நல்லா இருக்கும். இப்போ பாசி பருப்பு நல்லா ஸ்லோவா ஃபயர் வச்சு வறுப்போம். இப்போ பாசிப்பருப்பு பாருங்க கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா உங்களுக்கு நம்ம அந்த கோல்டன் கலர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது, அப்போதான் நல்லா இருக்கும். இது தாண்டி நீங்க வந்து வறுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்னன்னா நம்ம அந்த உருண்டையில வந்து ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் மாதிரி ஆயிடும். அதனால நீங்க இந்த கலர்லயே எடுத்து பருப்பை நீங்க ஆற போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பருப்பினுடைய வாசனை அப்படிங்கிறது. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, இதை பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கடலை பருப்பு இருக்கு இல்லையா, இதையும் நாம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இதையும் வந்து செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கடலை பருப்பும் கொஞ்சம் நமக்கு நல்ல கலர் வர ஆரம்பிச்சு. இப்போ இதையும் கடலை பருப்பையும் நாம என்ன பண்ணலாம், ஒரு தட்டுல மாத்திக்கலாம். இப்போ இது மூணும் நல்லா வந்து நமக்கு வந்து வறுத்தாச்சு. வறுத்து ஆறுன பிறகுதான் நம்ம என்ன பண்ணோம், மூணுத்தையும் பவுடர் பண்ணோம், சர்க்கரையையும் பவுடர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நான் நம்ம வீட்டு மிக்சியிலேயே தான் வந்து கோதுமை, அப்புறம் வந்து பாசி பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து நான் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி சலிக்கல நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் குறவரப்பா இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சர்க்கரையையும் நல்லா மிக்சியிலேயே பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நாம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி, அதே மாதிரி சுக்கு பொடி இருந்தது அப்படின்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு விருப்பம் தான் இது சுக்கு பொடி ஆட் பண்றது. நான் வந்து ஏலக்காய் பொடி மட்டும் தான் ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்தது வறுத்த முந்திரி பருப்பு, நெய்யை சூடு பண்ணி வறுத்த முந்திரி பருப்பையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதன் பிறகு நெய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக சூடு பண்ணி இந்த மாதிரி இதில் கலக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்து நெய் வந்து ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கேன். இந்த சூடு பண்ண நெய்யை நான் வந்து மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஸோ இதை ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கைகளில் பார்த்து கலருங்க. என்ன காரணம்னா நெய் வந்து நமக்கு நல்லா சூடா இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் நெய்யை ஊத்திட்டு உங்களுக்கு வந்து நான் உருட்டி இருக்கேன். ஸோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி
எல்லாத்தையும் நாம உருட்டணும். இப்போ இந்த நெய்யை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் உருட்டணும். இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் கொஞ்சம் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து அப்பதான் வந்து நமக்கு உருட்டும் போது அந்த ஈரத்தன்மை அப்படிங்கிறது வரும். இதை பாருங்க இப்போ எப்படி வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி ரொம்ப நெய் நிறைய உருட்டுனீங்க அப்படின்னா, நெய் ஊத்துனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மேலே வந்து வழவழன்னு இருக்கும்போது நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நெய் வந்து நார்மலாக ஊற்றி பண்ணுங்க. இதில் நெய் நீங்கள் ஊற்றி பண்ணாதான் அந்த டேஸ்ட் அப்படிங்கிறதே நல்லா இருக்கும். மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.